வீட்டுக்குள்ள போனோன்னு அப்படியே கழுத்தை பார்க்குற மாதிரி ஒரு கூட்டத்தில் இயேசு விசுவாசத்தை அப்படியே ஃபெய்த்தை தான் பார்ப்பாராம். எவனா சொல்லிட்டு அள்ளி ஃபெய்த்தோட நின்னா ஆறாவேன் அப்படின்னு பார்ப்பாரான். கையை தட்டு. விசுவாசம் என்பது இந்த பூமியிலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அல்லது பெற்றுக்கொண்டதை மெட்டீரியலைஸ் பண்ணுவதற்காக மட்டும் அல்ல. Faith is not just receiving blessing, just enjoying the divine health, just releasing the prosperity, just living long life. It is not just living long life or just for living long life. ஏதோ இது விசுவாசம் அல்ல, அது இதற்காக மட்டும் விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது இதையெல்லாம் தாண்டினது. கர்த்தர் சொன்னார், இது எல்லாம் உனக்கு ஸ்டே ஃபண்டு, ஆனால் இது சேலரி கிடையாது. கை தட்டுங்கிறவருக்கு விசுவாசத்தை ஒவ்வொரு முறையும் நீங்கள் பயிற்சிக்கும் போது அதில் கிடைக்கும் பலன்கள் மட்டும் உங்களுடைய சம்பளம் அல்ல. சம்பளம்ன்றதே பின்னாடி தான் வரப்போகுது. ஒரு செத்த பிரேதத்தை நீ உயிரோடு எழுப்பிட்டீங்கன்னா கூட பெரிய சந்தோஷம். ஆனால் அந்த பிரேதத்தை எழுப்புவதற்கு நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தினீர்களே, அந்த விசுவாசத்திற்கான கூலி அந்த ஜீவன் அல்ல, அந்த கூலி பின்னாடி வருதான். கைத்தட்டுக்கு அவருக்கு இது ஸ்டைஃபண்டு இல்லாட்டி இன்சென்டிவ். வாசிப்போம் 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். உங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாகும்படி உங்கள் மேல் அந்த விசுவாசம் காணப்படும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். திரும்ப சொல்றேன், அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இந்த பூமியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி கனம் மகிமை, இது மூன்றும் அந்த மிகப்பெரிய திரள் கூட்டத்தில் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு உண்டாகும்படி உங்கள் மீது அது காணப்படும். அங்க அவர் பார்க்கும்போது வேதம் சொல்லுது, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. இந்த இடத்துல பொன்னை விசுவாசத்துக்கு கம்பேர் பண்றாங்க. எதை கம்பேர் பண்றாங்க? பொண்ணு. இப்ப பாருங்க, தங்கம் தான் விசுவாசம். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா யாரு தங்கம் நிறைய போட்டிருக்காங்களோ அவங்க பக்கம் தான் கண்ணு என்ன செய்யுது, போகுது. பொதுவா அவன் அபிஷேகமே பட்டாலும் சரி, ஊழியமே பண்ணாலும் சரி, அல்லது செத்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பினாலும், பொம்பளை பிள்ளை ஆனால் எப்படி செத்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பினதா இருந்தாலும், ஒரு பெண் கல்யாண வீட்டுக்கு போன உடனே அவருடைய கண்கள் எங்க போகுது? தங்கம் எவ்வளவு போட்டிருக்காங்க. நீங்க 3ஆம் வானத்துக்கு போயிட்டு வந்த ஆளா இருக்கலாம், நீ இல்லைன்னு சொல்லிருங்க. ஒரு ஆள் எந்திரிங்க, நான் நிற்கிறேங்க, இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க பெரிய விசுவாசி தாங்க, நான் சொல்றேங்க. அது பான் நேச்சரு. என்ன சொல்றீங்க? சிங்கம் அடி வாங்கினா உருன்னு உருமும். அந்த மாதிரி அந்த கண்ணு அந்த தங்கத்தை அப்படியே தேடுது. வேதம் சொல்லுது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை, நீ தங்கத்தை கல்யாண வீட்டுக்குள்ள போனோன்னு அப்படியே கழுத்தை பார்க்குற மாதிரி ஒரு கூட்டத்தில் இயேசு விசுவாசத்தை அப்படியே ஃபெய்த்தை தான் பார்ப்பாரான். எவனா சொல்லிட்டு அள்ளி ஃபெய்த்தோட நின்னா ஆறாவேன் அப்படின்னு பார்ப்பாரான். கையை தட்டு. அவருடைய கண்ணு விசுவாசத்துக்கு நோக்குது. உங்களுக்கு புரியுற கண்டிஷன். திருமண வீட்டில் ஒரு பெண் அவள் கண்கள் நகைகளை பார்ப்பது போல ஒரு கூட்டத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து அப்பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு எதையுமே பார்க்க மாட்டார். பாருங்க, திடீர்னு ஒரு சில பாருங்க சேலையை தான் பார்ப்பேன். ஆள் அப்புறமா சேலையை பாரு, ஆள் அப்புறமா நகையை பாரு. அது போல தேவன் ஆளலாம் அப்புறம் பாரு, விசுவாசத்தை பாருன்றார். இப்ப நகையையும் விசுவாசத்தையும் கம்பேர் பண்ணிட்டு இப்ப அடுத்து சொல்ல, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது கல்யாண நாள் அது,
50 பேர் போய் நிப்பாயலாம். அப்ப இந்த விசுவாசம் தான் உங்களுக்கு கனமும் மகிமையும் உண்டாகும்படி உங்களுக்கு காணப்படும். ஒரு கல்யாண வீட்டில் நகை எப்படி உங்களுக்கு உங்களுடைய மதிப்பை கூட்டுதோ அப்படி அங்கே விசுவாசம் தான் கூட்டும். பூமியில எத்தனை முறை விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களோ, அது நடந்துச்சோ நடக்கலையோ, நீங்க ஜெபிச்சீங்க பாருங்க, அது எல்லாம் உங்களுக்கு கனம் மகிமை உண்டாகும்படி காணப்படும். ஒரு செத்த பிரேதத்தை உயிரோடு எழுப்புறதுக்கு நீங்க முயற்சி எடுத்திருக்கிறீங்க, அதெல்லாம் அப்படி உங்க மேல கோல்டு மாதிரி நிற்கும். அவன் எழுப்பல அப்புறம் பாரா அட்டம் எடுத்திருக்கான் அவன். நான் போய் நிற்கும் போது இதெல்லாம் எனக்கு ரிவார்டா வந்து நிற்குமா? இந்த பூமியில் ஒரு 500 முறை நான் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணி 500 முறை 300 முறை நான் அற்புதங்களை பெற்று 200 முறை அற்புதங்களை பெறாதிருந்தாலும் 500 முறை நான் விசுவாசத்தை பயிற்சி செய்ததுக்காக எனக்கு தேவன் வெளிப்படும் போது, இயேசு வெளிப்படும் போது எனக்கு மகிமையும் கனமும் உண்டாகும்படி அந்த 500 முறை பூமியில் நான் விசுவாசத்தை பயிற்சி செய்தது எனக்கு மகிமையாய் நிற்கும். அங்கே சரியான ஆளியாவன் இந்த வசனம் என்ன மாத்திருச்சு. அப்ப விசுவாசம்ன்றது ஏதோ இந்த பூமியில வந்து நம்ம சர்வே பண்றதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் பரலோகத்தில் திரும்பி வரும்போது இப்பதான் இன்னொரு வசனம் ஞாபகம் வருது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலனும். அந்த இடத்துல ரிவார்டுன்னு வருது, இங்கேயும் ரிவார்டுன்னு வருது. அப்ப ரிவார்டுனால எதை பேஸ் பண்ணி தெரியுமா? பூமியில எவ்வளவு விசுவாசத்தை நீங்க செயல்படுத்திருக்கீங்கன்ற பேஸ் பண்ணி தான் அவர் வரும்போது உங்களுக்கு ரிவார்டே இருக்கு. கை தட்டி வருது அவருக்கு. இது உங்களுடைய சுயக்கிரியைகளுக்காக கொடுக்கப்படுற ரிவார்டு கிடையாது. என்ற சிலுவையிலே சுயக்கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்ட உனக்கு திரும்ப ரிவார்டு தந்தாருன்னா சிலுவையே அங்க தாறுமாறா மாறுது, தப்பா மாறுது. சிலுவைக்கு பின்பாக நீங்கள் மறைந்தீர்கள். அதுக்கப்புறம் ரிவார்டு உங்க செயலுக்கு ரிவார்டே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் ரிவார்டு. என்ன ரிவார்டு? உங்கள் விசுவாசம் உங்களுக்கு கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.